என்னங்க இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கு ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து. நம்ம இப்படி செய்வோமா தெரியலையே, ஆனால் எனக்கு கார்ட்ஸில் அப்படி தான் வந்திருக்கு. ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து அர்ஜென்ட் மெசேஜாக வந்திருக்கு. இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. ஏன்னா இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு 10 நாட்களுக்கு மிகப்பெரிய இம்பேக்டை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். ரெண்டு முக்கியமான மெசேஜஸ் இந்த வீடியோவில் உங்களுக்காக. வீக்கோட பிகினிங்கில் எப்பவுமே நான் பாசிட்டிவான மைண்ட் செட், பாசிட்டிவ் திங்கிங், நல்ல வைப்ரேஷன் இருக்கக்கூடிய வீடியோஸை தான் போடணும்னு நினப்பேன். பட் இன்றைக்கி வந்திருக்க கார்ட்ஸை பார்த்தா அதை விட ரொம்ப முக்கியமாக இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தான் ஏஞ்சல்ஸ் நினைக்கிறாங்க அப்படின்றத நான் இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். வாங்க, அப்படி என்ன ஸ்பெஷல் ரொம்ப முக்கியமான ரகசியத்தை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்துடலாமா? ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி இந்த ஏஞ்சல் மெசேஜ் டெலிவர் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நபரை பற்றி இந்த இடத்துல நான் பேசியே ஆகணும். அவங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான ரகசியத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் இந்த விஷயத்தை எனக்கு பகிர்ந்துக்க போகிறதில்ல, உங்களுக்கே நீங்கள் கேட்டுக்க போகிறீங்க. இந்த ரகசியத்தை நீங்கள் ரகசியமாகவே மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இந்த ரகசியத்தை வேறு யார்கிட்டையாவது ஷேர் பண்ணியிருக்கீங்களா? இந்த ஒரு விஷயம் என்னைக்காவது வெளியில் தெரிய வந்தால் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய டைனமிக்ஸே மாறக்கூடும். ஸோ அந்த மாதிரி யார்கிட்டையாவது சொல்லியிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலாக உங்கள் ஏஞ்சல் கார்ட்ஸை பார்க்கும்போது இப்போ ஒரு எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப் தான் இது. அவங்க உங்களை விட்டு பிரிந்து போனவர்களோ பாஸ்டில் இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ கிடையாது. கொஞ்ச நாளாகவே உங்ககிட்ட நல்ல நண்பர்களாக இருந்துக்கிட்டு தான் வராங்க. அண்ட் உங்ககிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லினஸ், நல்ல ஒரு நட்புத்தன்மையை அவங்க உங்ககிட்ட பார்க்குறாங்க. அண்ட் நீங்களும் அவங்கக்கிட்ட ரெகுலராக தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்கக்கிட்ட பேசுகிறதும் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை பழைய நண்பி, யாரோ ஒருத்தங்க, இதில் உங்கள் கூட பிறந்தவங்க யாராக வேணாலும் இருக்கலாங்க. இது யாருன்னு இது ஒரு ஜென்ரல் ரீடிங், பட் நம்ம சொல்ல முடியாது. பட் இவங்கக்கிட்ட நீங்கள் ரெகுலராக இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. அண்ட் நீங்கள் மட்டும்தான் அவங்கக்கிட்ட க்ளோஸாக அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. பட் உங்ககிட்ட தான் நிறைய விஷயங்கள் அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தேட் கேன் பி ஜஸ்ட் எனிபடி, அதுதான் நான் சொல்கிறேன். பட் இப்போ அவங்கள ரீசெண்டாக மீட் பண்ணியிருக்கணும், இல்லை ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் திருப்பி அவங்கள பார்த்துருக்கணும். இது உங்களுக்கு ஒரு க்ளூ. அவங்க உங்ககிட்ட பியூட்டிஃபுல்லாக உங்களை நம்பி ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த ரகசியம் உங்களுக்கு அவங்கள பற்றின ஒரு பர்செப்ஷன், அவங்கள பற்றின ஒரு எண்ணத்தை மாற்றக்கூடிய ஒரு ரகசியமாக இருக்கும். உங்கள் 2 பேருக்குள்ளே நல்ல ஒரு பாண்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இவ்வளோ பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், எனக்கு அப்போ நீ எவ்வளோ ஸ்பெஷல்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப், ஒரு லைஃப் டைம் ரிலேஷன்ஷிப் கூட சொல்லலாம். அப்போது இந்த ரகசியத்தை நீங்கள் எவ்வளோ ரகசியமாக வச்சுக்கணும். சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும், நீங்கள் இதை வேறு யார்கிட்டயோ சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். நீங்கள் யூஸ்வலாக அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் கிடையாது. நீங்கள் ரகசியங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டீங்க ஒருத்தவங்கள. இன்ஃபேக்ட் அதுதான் நான் என் கார்ட்ஸ் கிட்ட கேட்குறேன். இவங்க எப்போவுமே நம்பி சொல்கிற விஷயங்களை மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறவங்களா, இல்லை இவங்க ரொம்ப டைட் லிப்டாக இருப்பாங்களா, அதெல்லாம் ஷேர் பண்ணாமல் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனானு. யூஸ்வலாக நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பர்சன் கிடையாது. யூ டோன்ட் ஷேர் சீக்ரெட்ஸ். உங்களுடைய சீக்ரெட்ஸே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி தான். பட் ஏதோ ஒரு கான்வர்சேஷனில், ரொம்ப கேஷுவலான ஒரு கான்வர்சேஷன், ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும் போது யார்கிட்டயோ இந்த ஒரு முக்கியமான ரகசியத்தை, இது ரொம்ப ட்ரிவியல், கவனிச்சுக்கோங்க, சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கும் போது தேவையில்லாமல் இதை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகும். அண்ட் ஆக்சுவலி அவங்க உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நிறையவே யோசிச்சிருப்பாங்க. அண்ட் அவங்க இன்ஃபேக்ட் மற்றவர்கள்கிட்ட அவங்க யாருன்றதை மறைச்சு ரொம்ப வித்தியாசமான ஒரு முகத்தை தான் இந்த உலகத்துக்கே காட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் உங்ககிட்ட அவங்க அப்படி கிடையாது, நீங்களும் அப்படி கிடையாது. பட் இந்த வாரம் இல்லைனா வரக்கூடிய 10 நாட்களில் இது கண்டிப்பாக நடக்கும். தெரியாமல் தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியதாயிடும். இது அவங்க காதுக்கு போன அப்புறம் உங்கள் மேலே அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்னு நினச்சி பாருங்கள். இன்கேஸ் அவங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னா, எதையுமே முழுக்க மூடி மறைக்க முடியாது, பட் என்னைக்காவது அது தெரிய வந்துருச்சுன்னா அவங்க இனிமேல் உங்களை நம்புவாங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது பண்ணியிருந்தா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்கல்ல. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வேக்கப் கால். இன்ஃபேக்ட் இவ்வளோ நாள் நான் போட்ட விஷயம் நம்மளை மற்றவங்க ஹர்ட் பண்ணுறதா தான் இருந்திருக்கும்.
பட் இந்த மெசேஜ் என்னால் சொல்லாமல் இருக்கவே முடியல. ஏன் இப்படி ஒரு மெசேஜ் ஸ்ப்ரெட் வருது அப்படின்னு என்ன யோசிக்க வச்சுது. ஸோ இந்த உலகத்தில் கோடான கோடி மக்கள் இருக்காங்க, நான் எப்போவுமே அது சொல்கிறது தான். பட் இந்த மெசேஜ் உங்களை தேடி வருது அப்படின்னா வரக்கூடிய 10 நாட்கள் நீங்கள் என்னைக்கு இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, அன்னையிலேருந்து ஒரு 10 நாட்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களை நம்பி சொன்ன விஷயங்களை என்றைக்குமே மற்றவர்களிடம் ஷேர் பண்ணாதீங்க. அண்ட் இந்த ஒரு ஏமாற்றம், அவங்க இதை ஏமாற்றமாக எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உறவுகள் நடுவில், உங்கள் 2 பேருக்கும் இருவருக்கும் நடுவில் இருக்க அந்த உறவு வந்து பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் இனிமேல் ஃப்யூச்சரில் அவங்களால யாரையுமே நம்ப முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் அமையும். ஸோ வாட் எவர் இட் இஸ், அ சீக்ரெட் இஸ் அ சீக்ரெட். அதை ரேப்ஸில் வச்சுக்கிறது தான் உங்களுடைய கடமை. சரி, என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் மற்றவங்க வந்து அவங்களுடைய ரகசியங்களை ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு? ஏன் நீங்கள் சொல்லுங்களேன், நீங்களே ஏன் ரகசியங்களை ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்கள் கார்டில் வந்து பார்க்கும்போது ஒரு ரகசியத்தை மறைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு ஒரு 3-4 காரணங்கள் வந்திருக்கு. ஒன்று வந்து அந்த வலியை பற்றி திருப்பி நான் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். இட் இஸ் பெயின்ஃபுல். அந்த ரகசியம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு யார்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு தோணலை. 2வது, அதை ஷேர் பண்ணும்போது அது ஒரு ட்ரிகர் எனக்கு கொடுக்குது. அது வந்து ரொம்ப நாள் என் மனசை விட்டு போக மாட்டேங்குது. அதனால் அந்த வலி, அந்த ஞாபகங்கள் எனக்கு வேண்டாம். 3வது, ஏன் நம்ம ஷேர் பண்ண மாட்டேங்கிறோன்னா ஒரு பயம். இதை நான் வெளியில் சொன்னால் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயம். அண்ட் 4வது, இது என்னோடய ப்ரைவசி. இது எனக்கு மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணணுன்னே தோணலை, இது ஏன் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்றத கார்ட்ஸில் பார்க்குறேன். ஸோ நீங்கள் ஒரு ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கணும்னு நினைக்கும் போது உங்கள் கூட இருக்கிறவங்களும் அதையே நினைக்கிறது வந்து தவறில்லையே. ஸோ ஏன் நம்ம வந்து ரகசியமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அண்டு இந்த சேனலில் பார்க்குறவங்க, கமெண்ட்ஸை படிக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களை நம்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு இந்த 10 நாட்களில் வெளில சொல்லாதீங்க. அது உங்களுடைய ரெப்புடேஷனையும் பாதிக்கும், இதை மறந்துடாதீங்க. அடுத்து 2வது முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நான் சொன்னது வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்களை பற்றின ஒரு விஷயம். இது ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு கனவு உங்களுக்கு வரக்கூடும். இது வந்து 10 நாட்கள் இல்லைங்க. முதல் நான் சொன்ன மெசேஜ் வந்து ஒரு 10 நாட்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தெரியுது. அடுத்து வர மெசேஜ் வந்து ஒரு சில மாதங்களுக்கு உண்மையாக இருக்கும். இட்ஸ் அ டைம்லெஸ் ரீடிங் அப்படின்னு தோணுது. யூ மைட் ஸ்டார்ட் டு ஹாவ் ஸ்ட்ரேஞ்ச் ட்ரீம்ஸ் அப்படின்றத நான் பார்க்குறேன். இந்த ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப விவிடாக இருக்கும், என்னன்னே புரியாது உங்களுக்கு. அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் மறந்துடுவீங்க. சில கனவுகள் வந்து நமக்கு ரொம்ப நாள் ஞாபகம் இருக்கும். பட் இந்த கனவுகள் வந்து ரொம்ப சீக்கிரம் மறக்கக்கூடிய கனவுகளாக இருக்கும் உங்களுக்கு. நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. உங்களால் எல்லா ட்ரீம்ஸையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, பட் ஒரு சிலதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஒரு சின்ன புக் எடுத்து உங்களுடைய கனவை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்னால் என்னெல்லாம் விஷயங்களை உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியலையோ அதெல்லாம் கனவுகள் வழியாக தான் இந்த ஒரு சில மாதங்கள் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இது ஏஞ்சல்ஸ் வழியாக உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ். ஸோ நல்லா கவனமாக கேளுங்க. உங்கள் கனவில் சிம்பிள்ஸ் வரலாம், ஒரு சில மனிதர்கள் வரலாம், ஒரு சில வார்த்தைகள் வரலாம், ஒரு சில இமேஜஸ் வரலாம். இந்த 4 விஷயங்களும் குறித்து வச்சுக்கோங்க. இதை வேணால் கமெண்ட் செக்ஷனில் கூட டைப் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் கனவு வந்தால் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை ஞாபகம் வச்சுக்க முடியல, எப்படின்னே தெரியலையே அப்படின்னா ரீகால் யோசிச்சு பாருங்கள். என்ன வந்ததுன்னு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கனவுகளை நீங்கள் ஈஸியாக மறக்கவே முடியாது. அண்ட் இது ஒரு ஸ்ட்ரேஞ்சாகவே இருக்கும். இந்த கனவு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். அண்ட் நீங்கள் எழுந்த உடனே என்ன கனவு வந்தது கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஸோ அந்த இமேஜஸ் என்னெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அதெல்லாம் எழுதிக்கோங்க. இது முதலையே பார்த்துருக்கோமா இல்லையா, இதை எப்போ பார்த்துருக்கோம், என்ன மாதிரியான இமோஷன்ஸ் இருக்கும் போது இதை நீங்கள் பார்த்துருக்கீங்க, இப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதெல்லாம் ஒரு சின்ன பேப்பரில் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரீம் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு கோஇன்சிடென்ஸ் கிடையாதுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். யூ வில் ஹாவ் டு பே அட்டென்ஷன் டு யுவர் ட்ரீம்ஸ். என் கனவுகளை நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பேன் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து நிறைய வழிகளில் நமக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கும். நிறைய விஷயங்கள் நடக்கும், நிறைய விஷயங்கள் வழியாக நமக்கு கம்யூனிகேஷன் நடக்கும். இது வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 மெசேஜும் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வாரம் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவங்களுக்கும் பிடிச்சவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை யாரோ ஒருத்தவங்க மற்றவர்களோட ரகசியங்களை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பொருந்தும். அவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.